மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் சேதுபதிய ஹீரோவா பார்த்திருக்கோம்னு சொல்லலாம். அப்படி வந்த படம், இந்த படம் ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரொம்பவே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட வசூல் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடா 50 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல சாதனைய படைச்சுட்டு வருதுன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த நிலையில இவருடைய மகன் நடிச்ச பீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொல்லலாம். அனல் அரசு டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியோட மகன் இந்த படத்துல கமிட் ஆனதுலேருந்தே பல விமர்சனங்களுக்கு உள்ளாயிட்டு இருக்காரு. ஸோ அந்த நிலையில இந்த படத்துக்கான ரீசென்ட்டா ஒரு ஈவென்ட் நடந்தது. அந்த ஈவென்ட்ல கூட விஜய் சேதுபதியோட மகன், "இது என்னோட அப்பாவுக்கான ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும். அதாவது அவருக்காக நான் டெடிகேட் பண்றேன்." அப்படிங்கிற மாரியான ஒரு கதைகள சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாரியான ஒரு பேச்செல்லாம் மக்கள் மத்தியில பெரும் வெறுப்ப தான் உண்டாக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் அவருடைய மெச்சூரிட்டி இதுவரைக்கும் எதிலயுமே தென்படல. ஆனா, அவர் பேச்சு எல்லாமே ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பெர்சன் மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது அவருக்கு எந்த அளவுக்கு உதவ போகுது அப்படிங்கிறது